ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 23. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லா நாளும் ஆக்டிவாக தான் இருப்போம். இருந்தாலும் 30 நாள் ஆக்டிவாக இருந்தாலும் அந்த 31வது நாள் ஏதாவது ஒரு நாளாவது கண்டிப்பாக லேசினஸ் வந்துடும். அது மாதிரி இன்றைக்கி என்னோடய லேசி டே. அதனால் மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சு. நான் லேசியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. தம்பி பாப்பா தூங்கிறதுக்கு நைட்டு 12 மணி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மணி பக்கமாக ஆகிடுச்சு. அப்புறம் திரும்ப வந்து 5:30க்கு நம்ம எந்திரிக்கிற டைமுக்கு எந்திரிக்க முடியல. இன்றைக்கி எந்திரிக்கப்பயே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் நோ சுகர், நோ ரைஸ், நோ ஆயில் ஃப்ரை டயட்டு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே பீனட் பட்டரை வீட் ப்ரெட்டில் தடவி தான் சாப்பிடுவேன். சரி, அதுவும் வீட் ப்ரெட்டு தான், இதுவும் வீட் சப்பாத்தி தான். அதனால் சரி இன்றைக்கி மார்னிங் சப்பாத்தி பண்ணதுனால நம்ம சப்பாத்தியில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பீனட் பட்டர் தடவி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். சுமாராக தான் இருந்துச்சு, பட் ஓகே. அப்புறம் கரெக்டாக 12 o'clock டைமில் வந்து வீட்லேயே ரெடி பண்ண மோர் குடித்தேன். தம்பி பாப்பாவுக்கு எடுத்து வச்சு அவங்களுக்கு தனியாக ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மோர் குடித்தேன். அப்புறம் லஞ்சுக்கு பப்பாளி தான் வீட்டில் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸு. அதனால் பப்பாளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தம்பி பாப்பாவுக்கு லஞ்செல்லாம் ஊட்டி விட்டு அவங்கள வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பப்பாளியை கட் பண்ணி லஞ்சுக்காக எடுத்துக்கிட்டேன். நான் லஞ்சு சாப்பிட்றப்ப டைம் வந்து கிட்டத்தட்ட 2:30 2:45 பக்கமாக இருக்கும். அதோட நைட்டு டின்னருக்கு இதுவே லேட்டாகி சாப்பிட்றதுனால பப்பிட்டா நைட்டு டின்னருக்கு வந்து 5 நியூட்ரிஜாய்ஸ் பிஸ்கெட்டை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டேன். இந்த பிஸ்கெட் சாப்பிட்றது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குது. நைட்டு சாப்பிடாம தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னோடய லேசி டிஃப்ரென்ஸ். அதனால் நான் வாக்கிங்கும் பண்ணல. வாக்கிங், ஸ்கிப்பிங், எக்ஸசைஸ் 3மே வந்துட்டு பண்ணவே இல்லை. அதோட க்ரீன் டீயும் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக வந்து டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன். எல்லா நாளும் வந்துட்டு ஆக்டிவாக தான் இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்றைக்கி எனக்கு அந்த நாள். அதனால தான் என்னால் ஸ்கிப்பிங், வாக்கிங், எக்ஸசைஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்குறேன். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.